Welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th Standard Biozoology Chapter 2 Kingdom Animaliaல செக்மெண்டேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்மெண்டேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட பாடி வந்து வெளியிலையும் டிவைட் ஆகும், உள்ளேயும் டிவைட் ஆகும். அதான் எக்ஸ்டர்னலும் டிவைட் ஆகும் அண்ட் இன்டர்னலாகவும் டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆகும்போது ரிப்பீட்டட் யூனிட்ஸ், ஒரே மாதிரி இருக்கிற யூனிட்ஸ் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறத சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க். ஒரு அனிமல்னு பார்த்திங்கன்னா வெளிப்புறமாகவும் நமக்கு டிவிஷன் நடக்கும், உள்புறமாகவும் அந்த டிவிஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த டிவைட் ஆகும்போது நிறைய யூனிட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டையும் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ரிப்பீட்டட் யூனிட்ஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிங்டம் அனிமாலியால் ரொம்பவே சிம்பிளஸ்ட் ஃபார்மாக இருக்கக்கூடிய மெட்டாமெரிசம், அதாவது செக்மெண்டேஷன் என்ன அப்படின்னா அனலிட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி அதை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாடியில் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டுமே மற்ற யூனிட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏல வந்து 1 செட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏல இருக்கிற செக்மெண்ட்டும் அதே நான் கன்சிடர் பண்ண பியில் இருக்கிற செக்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபி அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ எப்படி ஒரு செக்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பாடியில் இருக்கிற மற்ற செக்மெண்ட்ஸும் இருக்கும். ஆனால் ஆர்த்ரோபோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதாவது ஒவ்வொரு வேலை வந்து இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஆர்த்ரோபோட்ஸில் வந்து இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காக்ரோச். ஸோ இந்த டாபிக் ரொம்ப சிம்பிளான டாபிக். செக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.